ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தையும் காணும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த காலவெளியில் நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் இந்த நேரத்தை ஆசீர்வதிக்க நம்மளால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நம்ம ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல கால விளைக்காய் புதிய மாதத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் சபை மக்களாக எங்களை காத்து 8வது மாதத்தையும் ஆண்டவரே நாங்கள் துதித்து இந்த மாதத்தை ஆரம்பிக்க ஒரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கால வேளையிலும் இந்த நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தரை பாடி ஆராதனை செய்யலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் ஆமென் கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து இந்த புது மாதத்தையும் கூட காண கர்த்தர் தெரிவித்தபடி நாளை கர்த்தர் நன்றியோடு துதிக்கலாம். நாளில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் நமக்கு தகப்பனாய் தாயாய் நம்மோடு கூட இதுவரை நடத்தினபடினாலே ஆமென். இனி அவர் தானே அடுத்த வல்ல தேவனாய் இருந்தபடினாலே இந்த நாளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டதான பாடல் புஸ்தகத்திலே பாட்டு 226வது பாட்டு, உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, இந்த பாடலை பாடி கருத்தை வைக்கப்படும். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை
எல்லா அன்பிற்காகவும் தேவனை நன்றோடு துதிக்கலாம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபைகள் ஏற்றுக்கொள்ளது. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்தும் என்று சொல்லி ஜெபிப்பதற்காக தேவ சமுத்திரங்கள் சென்னையில உருவமாக்கி ஆமென். ஸ்தோத்திரம். அன்றைய நாளிலே தேவ சித்தம் போல நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக என்று சொல்லி இந்த நாளிலே தேவ சமுத்திரம் எல்லாரும் ஒப்பு கொடுத்த நாளில் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோம், அன்பினால் இன்று அலங்கரியோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே
ஆண்டவரே உலகமாக ஆராதிக்க உத்தரவிருந்தார். எப்பொழுது இந்த மாதத்தினுடைய பாடப்பட்ட வசனங்களை நாம் வாசித்து இந்த மாதத்திலே நம்மை நடத்தும்படியாக ஆண்டவர் சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து செயல்படுவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் இந்த மாதத்திலே நமக்கு தந்த வாக்கு வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 8:28. அன்றில் அவர்கள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையாகட்டும். இந்த வேத வசனத்துல குறிப்பா இந்த மாதத்துல இடத்தக்கூடிய காரியம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை அனுகிதமாக நான் சொல்லுகிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லுது. இந்த மாதத்திலே கட்டுரைகளாக உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவருடைய தீர்மானம் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் நன்மையாய் நடக்கும் சொல்லலாம். கர்த்தர் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தர்களே, கடந்த 7 மாதங்கள் முழுவதும் நம்ம எல்லாரையும் கர்த்தர் சுகமாய் காத்தாரு, நம்மோடு கூட இருந்தாரு, தேவைகளை சந்தித்தாரு, தீமைகளை விடுதலை ஆக்கினாரு, எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து 8வது மாதத்தை காண திருவிட்டார். எத்தனையோ பேர் இந்த மாதத்தை காண முடியாம போயிட்டார். ஆனால் சபை மக்களாகிய நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 8வது மாதத்தை காண இந்த காலங்களிலே நம்முடைய சமூகத்தில் நீங்கள் நானும் அமர்ந்திருக்கிறோம். தேவன் நமக்கு கிருபை தருவதாக. ஆகவே நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால ஆண்டவர் எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்துல விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமோப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம்? சம்பூரணமாய் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்கள் நானும் சகலவித நன்மைகளையும் நாம் பெற்றுக் கொள்ளும்படி அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு இவை எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவரு நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேக நேரங்களில சில நன்மைகளை எதிர்பார்க்கிறோம், தீமைக்கு நேராகி போய்விடுகிறது. சில நன்மைகள் வந்தும் அந்த நன்மைகள் கிடைக்காதபடி போய்விடுகிறது. அநேக நேரத்தில் மற்றவர்கள் நமக்கு தீமையான காரியங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தீமைகளை கர்த்தர் என்னவா மாத்துறாரு? நன்மையா மாத்துறாரு. குறிப்பாக ஆதியாகமம் 50வது அதிகாரத்துல 20வது வசனத்துல யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே படிக்கிறோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அவன் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடத்தி வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாக முடிய அவன் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமையாக காரியங்களை செய்து. என்ன காரியம்? சகோதரர்கள் எனக்கு நிறைய தீமையான காரியங்களை செய்தார். அவன் பலவிதமான சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பத்தின் வழியாகவும்
அவன் நடந்து சென்ற ஒரு சூழ்நிலை வந்த போதும் நாங்களோட வசனம் சொல்றது யோசிப்பு ஆண்டவரை மறந்து போகவே. இந்த மாதத்துல நீங்கள் நானும் ஆண்டவர் சொல்றாரு, நன்மைக்கு ஏதுவாய் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ ஒவ்வொருவருக்கும் நான் நன்மை செய்வேன் சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கணும், அது கிடைக்கல, எல்லாமே எனக்கு தீமையான நடந்து கொண்டு இருக்கிறது நினைச்சீங்கன்னா கர்த்தர் இந்த மாதங்களில் சொல்றாரு, அந்த தீமையெல்லாம் உங்க ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். யோசேப்புக்கு நிறைய தீமைகள் செய்தார்கள், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது எல்லாவற்றையும் கர்த்தர் என்னவா மாற்றிட்டாரு, நன்மையா மாற்ற. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நன்மைகளின் நாயகம், அவர் நன்மை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, சங்கீதம் 85:12 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்ம ஆண்டவரிடத்துல தீமை கிடையாது. இது ஆண்டவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். ஆகவே இந்த மாதங்களிலே உங்களுடைய வேலையில கர்த்தர் நன்மை செய்வாரு, உங்களுடைய தொழில நன்மை செய்கிறாரு, உங்களுடைய பிரயாணங்களிலே கர்த்தர் நன்மை செய்வாரு, அலுவலகங்களிலே கர்த்தர் நன்மை செய்கிறாரு. காரணம், நீங்கள் நானும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருக்கு அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னவா மாற்றினாரு, நன்மை சகலமும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்புக்கு நிறைய தீமைகள் வந்த போதும் அவருடைய தீமையெல்லாம் கர்த்தர் நன்மையான காரணம் தெரியுமா? யோசேப்போடு கர்த்தர், யோசேப்போடு கர்த்தர். இந்த வாரங்களில நம்ம நானும் சொன்னாண்டவரை யார் கூட நீங்க குடும்பத்தில் நீங்க பிள்ளைகளிடத்தில் நீங்க இருங்க. நீங்க இருக்கும் போது உங்களோட வாழ்க்கை ஆண்டவரை எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடக்கும், நடக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருகிற ஆண்டவராக இருக்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 31:9 ஆண்டோட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் சொல்லுது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைய நன்மைகளை வைத்திருக்கு. நன்மை என்பது ஆச்சரியம் இல்லையா? நம்ம வாழ்வதற்குள்ள காரியம், எதிர்காலங்களை குறித்த காரியம், இது ரெண்டு நன்மை. ஒன்னு ஆவிக்குரிய நன்மை, இன்னொன்று பூலோகத்துள்ள நன்மை. கர்த்தர் தங்கள் பிள்ளைகளை ரெண்டு நன்மையினாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால அந்த வாசித்தம், ஆண்டவர் உண்டு கொண்டு வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. சரியா? ஆண்டவர் உண்டு கொண்டு வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிது, பெரிய நன்மையை கருத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல அப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு அதிகமருக்கும் கர்த்தர் கொடுத்து மகிமையாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாய் இந்த மாதத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்தினேன். ஆகவே தேவனிடத்தில் இன்னும் அன்பு கூறுங்கள். தேவனுக்காக அன்பு கூறுவதற்கு ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு எதுவாக தேவன் நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவேதான் 8ஆம் அதிகாரம் ரோமன் 9 சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? இல்லையா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு கர்த்தருக்குள்ள எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்ய முடியாது, பிரிய முடியாது. அங்க சொல்றாரு, உபதிரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ என்ன வந்தாலும் தேவனுடைய பிள்ளையை ஆண்டவருடைய அன்பு என்ன செய்ய முடியாது, குறிக்கவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், தேவன் அவர்களுக்குள்ள இருக்கிறார். ஆண்டவருக்கு இவர்களுக்கும் நல்ல ஒரு பிணைப்பு இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அவர்களை பார்த்துதான், நம்மளை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, எல்லாமே நன்மைக்கு எதுவாக
சகலத்தையும் ஆண்டவர் இருப்போம். இந்த மாதத்துல என்னென்னலாம் நன்மைகளை நீங்க எதிர்பார்த்து இருக்கிறீங்க, என்னென்ன நன்மைகளெல்லாம் வாஞ்சித்து இருக்கிறீங்க, என்னென்ன நன்மைகளெல்லாம் கத்தர் செய்யணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இவருடைய கடந்த மாதங்களிலே எதிர்பார்க்காத பல நன்மைகளை கர்த்தர் இந்த மாதங்களிலே சபைக்கும் நமக்கும் தேவன் கண்டிப்பாய். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை ஜெபத்தோடு தொடங்குவோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் அன்பு கூறுகிறோம்ப்பா, எங்களுக்காக சகல நன்மைகளை அது எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக எல்லா காரியத்தையும் நடத்துவோம் என்று சொல்லி அவரை ஒப்புக்கொடுத்து செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆகஸ்ட் மாதம் 8வது மாதத்தை எங்களுக்கும் சபை குடும்பங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கிறபடியாக நாங்கள் நோக்கி பார்த்து உலகத்தில் இந்த மாதத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கொள்வதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த மாதங்களிலே உலகத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். இன்னும் அன்பு கூறுவது சகலத்தையும் நன்மையாக பெற்றுக்கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவர்களை நடத்த நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல ஆமென். ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.